ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிற, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பா. அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது, அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது. வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம்னு 2 வகையில் இருக்குது. இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகானச ஆகமத்தில் ஒரு வகை, அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகானச ஆகமம், அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாழ்க்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இதில் ஸ்ரீ சன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான சிஷ்யார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும், முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பாதுகா இதில் கொண்டாடக்கூடிய எல்லாரும் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை 27ஆம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார். 2 பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு, அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம். இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம். கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இது 2த்தையுமே. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவாள். ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பார்த்தடையானால் மதுரா, துவாரகா இதெல்லாம் ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும். கிருஷ்ணர் பிறந்ததை ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தடையானால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால், இந்த அவமாகத்தில் பார்த்தீங்களேனால் தசமி திதி 3 நாள் வர்றது. 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். இதனால் நல்ல வேலைகள், அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டா இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அவமாகத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது. ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. 29ஆம் தேதி பார்த்தடையானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி, 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அவர்கள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா இதுக்கு. ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அதை சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள். துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். நான் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து நந்தி பின்னாடியிலிருந்து அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும். இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். பிரதோஷத்துக்கு விரதம், அதாவது எதையாவது நினச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கோம். 3 திதிகளோ ராசிகளோ
அதாவது ஒரு நாள், அதாவது 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிறகு. அதாவது திருதினஸ்பிறகில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி 3 நாட்கள் வர மாதிரி வருது. அதனால் பார்த்தேன் ஏன்னா 3 நாட்கள் கார்த்தால அர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும், அன்றைக்கி ஃபுல் டே வரும். அடுத்த நாள் கார்த்தால ஒரு நாளைக்கு இருந்ததுன்னா கூட அது 3 நாட்கள் கணக்கு வந்துடும். இந்த திருதினஸ்பிறகுலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை, அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனா இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார், எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னர். அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக ஆகணுன்றதுக்காக தான் போகிறது. ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும், வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போகணும்போது அதில் தடங்கள் வருமேயானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது. அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது. இதுக்காகத்தான் சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரைகட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துலா ராசின்னு சொல்லுவா, விருச்சிக ராசியில் இருப்பா. அதாவது விசாகம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சந்தியில் வந்திருக்கும். அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம்னு வா ரிஷபத்திலையும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அந்த சந்தியில் வந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு 40 வயசு 50 வயசு இருக்கும். அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாட்டேன்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோல்சாரம் எப்படி இருக்குது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம், அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலாம் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரம் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் செவ்வாயும் சுக்கிரனும் அவருடைய ராசியிலிருந்து அதாவது ரிஷபராசியிலிருந்து செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கும் சிம்மத்தில் இருந்த சுக்கிரன் இந்த வாரம் வந்து கன்னிக்கும் போல கன்னியில் நீச்சம் பெற்று போவதற்கு கேதுவோட சம்பந்தம் 5ஆம் இடத்துல. குருவின் பார்வை இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறதா ஒரு வித மனசில் வந்து கொஞ்சம் பயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. 26/8 1/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் இருந்தாலும் குரு பார்வையினால் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியம் தடித்த வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசுகிறது ரொம்ப நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளில் தடிப்புத்தன்மை வரும். உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 3ஆம் இடத்துல புத பகவான் 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சரி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள், இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் தொடர்பு வரும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம்
இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால், அதாவது 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது ராசியிலேயே இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். சந்திர பகவான் கிருத்திகா நட்சத்திரத்திலே இந்த வாரம் ரிஷபராசியில் ஆரம்பிக்கிறார். 28ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலும் குரு சந்திர யோகம் அமையிறது. குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகம். எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எது நினைத்தாலும் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குடும்பத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் வெற்றி வரும். 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்தி அதன் மூலியமாக போக வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 2-3 பரிவர்த்தனை அப்படின்னும் பொழுது தனஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தனஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறதுனால எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது 28ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரணும். அதாவது 30ஆம் தேதி வரணும் பார்த்தோம்னா 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 10:45 மணிக்கு வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றிப்படுத்துவார். எல்லா விதமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு வெற்றி உண்டு. அதுவும் பணம் வரக்கூடிய, எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி ராத்திரி வரலும் வருகிறார். அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும்பொழுது 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி கார்த்தால் ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது திக்பலம் மாறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் சில பிரச்சனைகள் வரும். 6ஆம் இடத்தில் ராசிநாதன் போய் இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல 6ஆம் அதிபதியும் 6க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடம் மறைஞ்சு இருக்கிறதுனால சிறு சிறு இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருந்து பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மனசுக்குள்ள சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஆஞ்சநேயரை போய் சேவிங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்க, அந்த வெள்ளை பட்டு நெசவு பண்ணுறவங்க, அதை தவிர பால் பதனிடக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.